ராதே ராதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? வழியெல்லாம் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் காமிச்சிருப்பேன். லைவில் கூட வரும்போது காட்டிகிட்டே வந்தேன். இது வந்து சின்ன மாமனாரோட வீடு. இந்த பக்கம் அவங்களுக்கு வந்து ஒரு பையன், இந்த பக்கம் வந்து பெரிய மாமனாரோட வீடு, அவங்களுக்கும் ஒரு பையன். இந்த பக்கம் வந்து இவங்க வீட்டில் 2 ரூம் இருக்கும். அந்த பக்கம் வந்து சின்னதாக வந்து அவங்க வீடு வந்து இன்னும் கட்டலை. இது அவங்களோட காலத்தில் கட்டின வீடு, அவங்க கல்யாண டைமில். இப்போ அவங்க பசங்களே வந்து பெரிய பசங்களாகிட்டாங்க. நான் வீடியோஸ்லலாம் காமிச்சிருப்பேன். இந்த சின்ன வீட்டில் தான் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லா பொருட்களாக வாங்கி போட்டு வச்சு வீடு ஃபுல்லாக அடைச்சி வச்சுருக்காங்க. எங்கள் ஓரை பற்றி எப்படி திட்டுவாங்க பாருங்கள். இப்போ କିଏ ବକିଆ ଗାଇଲଣି ନାନୀ ମୋ ବାପା ଆଇଲେ ଔଷଧ ଦେଇକି ଆଇଲି ବାପା ଆଇଲେ ସମସ୍ତେ ଯଦି ବାପାକୁ ଜଗିବ ଫେର କେମିତି କାମ କେମିତି ଏଠି ହବ କହୁନୁ ମତେ? ତମେ ସମସ୍ତେ ଦେଖୁଛନ୍ତି ଏଇଠି, ସମସ୍ତେ ଦେଖୁଛନ୍ତି। ସମସ୍ତେ ଏଇଠି ଦେଖୁଛନ୍ତି। நான் வந்து லைவ் பண்ணுறாங்க, உங்களை எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சும்மா அப்படி சொல்லி அவங்கக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிட்டேன். ஒரு சரியான டென்ஷன். ஏன்னா காலையில் லைவ் பண்ணிவிட்டு நான் வரும்போது டைம் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அப்பாவுக்கு வந்து மெடிசன்லாம் கொடுத்துட்டு வர லேட் ஆகிடுச்சு. அதுக்காக வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக எல்லாருமே வந்து சாப்பிடும்போது 1 மணிக்குள்ளே சாப்பாடு வந்து ரெடி ஆகிடணும் அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போவே 11 மணி ஆகிடுச்சு. பாயாசம் வச்சுருக்காங்க. இது வந்து என்னோடய ஓரக்குத்தி, என் ஹஸ்பண்டோட சொந்த அண்ணாவோட ஒய்ஃபு. அவங்க திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் இப்போ தான் வந்திருக்காங்க, ஜஸ்ட்டு உள்ளே வந்தாங்க. நான் லைவ் பண்ணும்போது காமிச்சிருப்பேன். நான் உள்ளே வரும்போது அவங்க வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி அப்புறமா பார்த்தா அங்கே வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, யாருமே வரல, அதனால தான் டென்ஷன் ஆகிட்டாங்க. இப்போ எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் பசங்களுக்கு வந்து இப்போ பிறந்தநாள் டைமில் எங்கள் வீட்டில் எங்களோட வேலையெல்லாம் நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவோம். அதாவது பாயாசம் வந்து அடுப்பு மேலே ஃபஸ்ட்டே வச்சிடுறது, அதுக்கப்புறமா காய்கறியெல்லாம் கட் பண்ணுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம். இவங்க பெரியவங்க வந்து எந்த வேலையும் தொடமாட்டாங்க. ஜஸ்ட்டு வந்து இந்த பக்கம் போய்கிட்டு வந்துக்கிட்டு அதே வேலை தான் பார்ப்பாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து எல்லோரும் சீக்கிரமாக வந்து அவங்க வீட்டு வேலையை மட்டும் ஃபஸ்ட்டு செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனால் எங்களோட வீட்டு வேலைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வரவே மாட்டாங்க. ஜஸ்ட்டு வந்து உட்காருவாங்க, ஒரு 2 நிமிஷம் மறுபடியும் கிளம்பிடுவாங்க, கொஞ்ச நேரம் வருவாங்க, மறுபடியும் கிளம்பிடுவாங்க. இதே மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன தான் சொல்கிறது, பெரியவங்களாச்சே அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லோரும் சீக்கிரமாக செஞ்சிட்டோம்னா வயசானவங்களும் குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க, சீக்கிரமாக சமையல் ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கண்டுக்கலை. சரின்னு காய்கறி கட்ட நான் ஆரம்பிச்சிட்டேன். சொல்லுவாங்கல்ல சும்மா சுற்றிக்கிட்டே ஓப்பி அடிக்கிறதுன்னு, அவங்க அந்த மாதிரி வேலை தான் பார்ப்பாங்க. சரி காய்கறியெல்லாம் வெளியே வச்சு கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து உட்காந்துட்டோம். ஏன்னா அந்த ரூமுக்குள்ளே ரொம்ப இடுக்கமாக இருக்கும். அதுவும் மழை வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருந்துச்சு அந்த ரூமு. எங்கள் நாத்தனார் வந்து ஃபஸ்ட்டு காய் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, உருளைக்கிழங்கு. அதுக்கப்புறம் நானும் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக வந்து இவங்க ரொம்ப வந்து இந்த பாத்திரம் தொட்டால் இதை கழுவணும், அதை கழுவணும், கையை கழுவணும், அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பாங்க. எங்கள் பெரிய ஓரக்குத்தி அதை வந்து சாணி போட்டு எல்லா இடத்துலையும் கழுவி வச்சுருந்தாங்க. அதனால் அங்கேயே உட்காந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது என்னோட ஓரக்குத்தி, என் ஹஸ்பண்டோட சொந்த அண்ணாவோட ஒய்ஃப் சொன்னேன் இல்லையா, அவங்க. எங்கள் சின்ன மாமியார் அவங்க பேரனுக்கு அங்கே ஊட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவள் வந்து வெளியில் போயிருக்கானால அவங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்கா. அதுக்கப்புறமா நான் எல்லா காயும் கட் பண்ணிவிட்டு, இது வந்து ஸ்டார் ஃப்ரூட், நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. நான் நம்ம வீட்டு பின்னாடி இந்த மரம் இருக்குதுன்னு சொல்லி காமிச்சிருக்கேன் இல்லையா, அதில் காய்ச்ச அந்த பழம் தான். நல்லா பழுத்திருந்தது. ஆக்சுவலாக நிறைய வந்து குருவி சாப்பிட்டுட்டு கீழே போடுவாங்க. இப்போ வேணுன்ற அளவுக்கு பறித்து கொண்டு வந்து இந்த ஊறுகாய் செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறித்து கொண்டு வந்தாங்க. இதை வந்து ஆக்சுவலாக நல்லா கழுவி கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி அந்த மேலே இருக்கிற அந்த இடத்த மட்டும் இப்படி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணணும். இதை வந்து உப்பு போட்டு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் தக்காளிக்கு டால்மாக்கு போடுறதுக்கு தக்காளி எடுத்துகிட்டு போனாங்க. நானும் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி காய்கறிலாம் சமைக்கிறது வந்து என்னோடய ஓரக்குத்தி. நம்ம வந்து இந்த கட் பண்ணி கொடுக்குறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது. ஏன்னா எப்போவுமே செய்கிற டால்மாவை வந்து அவங்க தான் கரெக்டாக செய்வாங்கன்னு சொல்லி எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஒரு கணக்கு. அதனால் அவங்க தான் செய்வாங்க எப்போவுமே. நம்ம வந்து மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும், அவங்க வந்து அதை செய்வாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல வீடியோவில், அந்த மாதிரி தான் சமையல் வந்து அவங்க தான் வந்து கரெக்டாக அளவோடு பண்ணுவாங்கன்னு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை. அதனால் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்களும் செஞ்சு கொடுப்பாங்க. நான் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இடித்து கொடுக்குறது, நசுக்கி கொடுக்குறது எல்லாத்தையும் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் நாத்தனார் எல்லோரும் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். இந்த ஸ்டார் ஃப்ரூட் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக பசங்க வந்து அப்படியே படுத்திருந்ததுனால கட் பண்ணி சாப்பிட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் ரொம்ப புளிக்குது. ஒரு சில மரத்தில் நல்ல தித்திப்பாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் புளிக்குது, நல்ல இனிப்பாக இருக்குது. பழுத்த அப்புறமா நல்லா இனிப்பாக இருக்கும். ஆனால் அப்போ கூட ஒரு சில பழங்கள் வந்து ரொம்ப புளிக்கும். இது
இதுவும் அந்த மாதிரி தான் புளிக்குது. ஊறுகாய் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பிடிச்சி இந்த மாதிரி 4 சைடு அது மேலே இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி அதுக்கப்புறம் இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன். பசங்க வந்து வீட்டில் எல்லோரும் வந்திருக்காங்கல்ல கெஸ்ட்டு, அவங்களே ஃபோனை பிடிச்சி வீடியோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து அருவாமனையில் தான் இங்கே வந்து கட் பண்ணுவேன். ஆக்சுவலி அந்த பக்கம் வீட்டில் ஒடிஷாவுக்கு வந்த புதுசுலேயுமே வந்து அருவாமனையில் தான் எல்லா வேலையும் வந்து நடக்கும். வந்த புதுசுலலாம் எனக்கு கட் பண்ண தெரியாதுன்னு சொல்லி அதுக்கெல்லாம் எவ்வளவோ பேச்சு பேசியிருக்காங்க. அந்த டைம்லலாம் அதெல்லாம் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் கிளம்பிட்டேன். சரி எவ்வளவோ நடந்திருக்கு இதெல்லாமா அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதுக்கப்புறமா எவ்வளவோ பண்ணுறோம், இதை பண்ண மாட்டோமா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அருவாமனையில் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் தேங்காய் வந்து துருவி கொடுக்க சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அதையும் துருவி கொடுக்கலான்னு கட் பண்ணி கொடுத்தாங்க. நான் என்னால் 2 தான் துருவ முடிஞ்சிது. எனக்கு கை வந்து வலிக்குதுன்னு சொன்னேன். அப்புறமா என்னோடய நாத்தனார் வந்து நான் துருவி தரேன் நீங்கள் விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களே துருவ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து அப்போ கூட சரி அவங்க நடுவில் வேலை இருக்கிறதுனால அந்த பக்கம் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்கனால நானே வந்து மறுபடியும் துருவ ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு துருவ வரும் நல்லாவே. ஆனால் ஃபஸ்ட்டு வந்த புதுசில் ஒரு வருஷத்துக்கு எந்த வேலையும் வந்து கொஞ்சம் சரியாக வராது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்கிட்டேன். அதுக்கெல்லாம் ஒரு டைமில் இது செய்ய தெரியலை அது செய்ய தெரியலை இது பண்ண தெரியலை அது பண்ண தெரியல இவ்வளோ சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி டைம்லலாம் நிறைய வந்து கற்றுக்கலாம் எல்லோரும் வரும்போது எல்லாமே கற்றுக்கிட்டு வரதில்ல எல்லாமே கற்றுக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலை செய்ய ஆரம்பித்தேன். இப்போல்லாம் தேங்காய் துருவுறதுனால நம்மக்கிட்ட தான் கொடுப்பாங்க. சரி வேறு என்ன பண்ண சரின்னு சொல்லிட்டு உட்காந்து நானும் துருவ ஆரம்பிச்சிடுவேன். அதுக்கப்புறம் இவங்க தான் ஓரக்குத்தி பையன் நடுவில் வந்து அம்மா வீட்டுக்கு போகலாமான்னு கேட்டுருந்தான். இருப்பா இன்னும் வேலை முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவன் வந்து பசங்க கூட விளையாடிட்டு இருந்தான். ஆக்சுவலாக இதான் வந்து சின்ன மாமியாரும் பெரிய இந்த பக்கம் வந்து அவங்க அடுப்பெல்லாம் தொடச்சி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்தால் ரைட் சைடில் இவங்க வீடு, லெஃப்ட் சைடில் அந்த வீடு ரொம்ப குறுகலாக இருக்கும். அதனால தான் எல்லோரும் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது இது வந்து நிலமா இருந்தது இல்லையா, யாருமே கட்டலை. நாங்கள் கட்ட ஆரம்பித்த அப்புறமா வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறது எங்கள் சின்ன மாமியாரோட இடம், அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பெரிய மாமனாரோட இடம். அதனால் வந்து எல்லாருமே வீடு கட்ட இதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு கட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் டால்மா, அந்த பெரிய பாத்திரத்தில் டால்மா செஞ்சு இதுலேயும் இன்னொரு பாத்திரத்துலேயும் வச்சுருக்காங்க. பாயாசம் ஃபஸ்ட்டே நாங்கள் வரும்போது 11 மணிக்கு பாயாசம் வச்சது 12 மணி ஆயிடுச்சு. அதுக்கே 1 ஹவர் மேலேயே ஆகிடும். 11 மணிக்கு முன்னாடியே வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சின்ன பசங்கள்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா, அவங்களுக்கு காரம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த டால்மா வந்து வெறும் டால்மாவை வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் காஞ்ச மிளகாய் சீரகம் பவுடரு சேர்ப்பாங்க. குழந்தைங்களுக்கு இந்த அளவுக்கு வச்சா எத்தனை பசங்க சாப்பிட வராங்களோ அவங்க எல்லாேருக்கும் வந்து அது கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து தனியாக டால்மா அந்த வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற டால்மாவில் மசாலா வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் விறகெல்லாம் இங்கே வந்து இப்படி தான் போட்டு எடுத்து வச்சுருந்தாங்க. நல்லா காய வச்சுருந்தாங்க. எங்கள் சின்ன மாமியார் வந்து விறகு எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி சாணி போட்டு மொழுகிறது, இந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் சுறுசுறுப்பாகவே இருப்பாங்க. ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பாருங்கள், இந்த வீடியோஸ்லேயே கூட பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்ச நேரம் கூட கம்முன்னு இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா என்னோடய நாத்தனார் வந்து இந்த தேங்காவை நான் துருவ முடியலன்னு சொன்னதுனால அவங்க வந்து துருவ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் துருவுறேன்னு நீங்கள் விடுங்கன்னு சொல்லி. ஆக்சுவலாக இந்த பொண்ணு வந்து டீச்சருக்கு படிக்கிறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, டீச்சருக்கு படித்து எக்ஸாம்லாம் நிறைய தடவை எழுதியிருக்காங்க. வேலை தான் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் சூப்பராக வீட்டு வேலை செய்வாங்கங்க. யாராலையும் இங்கே இருக்கிற யாராலையும் செய்ய முடியாது. அந்தளவுக்கு வீட்டு வேலை செய்வாங்க. சின்ன வயசுலேருந்து எந்த வேலையும் செய்யலை, எல்லா வேலையும் அப்பா அம்மா தான் பார்த்து வளர்த்தாங்க. ஆனால் இப்போ எல்லா வேலையும் நான் தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அவங்க மாமனாருக்கு ரொம்ப வயசாகிடுச்சினால கொஞ்சம் கை கால் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும், நடக்க முடியாது. அவங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பாங்க. 2 மச்சினை அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை. இவங்களுக்கு 2 ட்வின்ஸு, அவங்க வீட்டுக்காரர் அவங்க மாமியார் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் இவங்க வந்து எங்கள் ஓரக்குத்தி வந்து சாப்பாடு வச்சுருந்தாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, எங்களோட வீடு கட்டும்போது கூட பெரிய பெரிய பாத்திரத்தில் வந்து சமைப்பாங்க அப்படின்னு சொல்லி, பெரிய குண்டால் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக இவங்க தான் வெடிப்பாங்கன்னு. அந்த மாதிரி வந்து பெரிய பெரிய பாத்திரத்தில் வெடிக்கிறதுலாம் அவங்களுக்கு ஈஸியாக தெரியும். இந்த பக்கம் எங்கள் மாமியார் ஒரு வேலை பண்ணுறாங்க. அது என்னென்னு அப்புறமா சொல்கிறேன். இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். அவங்க வீட்டில் எவ்வளோ வேலை பார்ப்பாங்க. ஈவினிங் டியூஷன் பண்ணுவாங்க பசங்களுக்கு. எக்கச்சக்கமாக வேலை பார்ப்பாங்க. ஹைட்டு கூட அவ்வளோ குள்ளமாக தான் இருப்பாங்க. ட்வின்ஸு குழந்த இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நார்மல் டெலிவரி. நல்லா வீட்டு வேலை பார்ப்பா. ரொம்ப வந்து படித்தோன்ற அந்த அகங்காரம் மனசில் இல்லவே இல்லை. டீச்சருக்கு வந்து படிச்சுட்ருக்கா. ஆனால் பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக வீட்டு வேலை எப்படியெல்லாம் செய்கிறான்னு சொல்லி. இதுவும் அவங்க வீட்டில் அவ்வளோ வேலை பார்ப்பாங்க. அவங்க வீட்டில் வந்து ரொம்ப நல்லா மருமகன்னு சொல்லுவாங்க.
ஏன்னா அவ்வளோ வேலை பார்த்து குழந்தைங்கள பார்த்துட்டு மாமியார் மாமனாரை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் எல்லாரையும் வந்து பார்த்து ரொம்ப சூப்பராக வந்து பசங்களுக்கும் படிப்பு கொடுத்து அந்த மாதிரி நல்ல பொண்ணுன்னு சொல்லலாம். எல்லாரும் வந்து சுறுசுறுப்பாக அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் மாமியார் அவங்களோட வேலையை பார்க்குறாங்க. இது என்ன வேலைன்னு யாருக்காச்சும் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி சமையல் ரூமில் வெறும் சாதம் மட்டும் செய்வாங்க, எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுருவாங்க. மீதி வந்து இந்த ரூமில் எதுவும் செய்ய மாட்டாங்க. நான்வெஜ் மட்டும்தான் சமைப்பாங்க. மற்றபடி எல்லாமே வந்து கேஸ்லேயே தான் சமைச்சிப்பாங்க எங்கள் பெரிய ஓரக்குத்தி. அதனால தான் இந்த வீடு இப்படி போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சாதம் வந்து பெரிய டெக்ஸியா அதுலேருந்து எடுத்து டால்மா வச்ச அப்புறம் இதில் சாப்பாடு வந்து உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு பிரியாணி இலை போட்டு இந்த சாதம் செய்வாங்க. அது வந்து கெச்சாடி அப்படின்னு சொல்லுவாங்க. மங்களகரமாக வந்து இந்த சாப்பாடு எல்லோரும் சாப்பிட்ணும் நல்ல நாளில் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமனார் சொல்லுவாங்க. அதனால் இந்த சாப்பாடு தான் செய்வாங்க. காய்கறி எல்லாம் பாருங்கள் எல்லாம் கட் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. தேங்காய்லாம் துருவியாச்சு. எல்லா வேலையும் பரபரப்பாக போய்கிட்டே இருந்தது. சமையல் மட்டும் எல்லோரும் நல்லா திருப்தியாக சாப்பிட்ணும் அப்படின்றதுனால நல்லா வந்து சமைக்க ஆரம்பித்தோடனே நான் பாயாசம் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி மேலே இருக்கிறது இப்படி தள்ளிட்டு உள்ளுக்குள்ளேருந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பாயாசம் கொண்டு வர சொன்னாங்க. வந்து எங்கள் சின்ன ஓரக்குத்தியோட அவன் பையனை விட்டுட்டு அவன் ஹாஸ்பிட்டல் போயிருக்கான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவனோட பையனுக்கு அந்த சின்ன பையனுக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் சாப்பாடு போட்டு எங்கள் நாத்தனார் வந்து ஊட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவனுக்கு ஊட்டிகிட்டு இருக்கும்போது சாப்பிட்டு முடிச்சிட்டான் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் பாயாசம் கேட்டாங்கனால நான் வந்து பாயாசம் கொண்டு வந்து கொடுத்தேன். அவன் சாப்பிட்டு முடிச்சிட்டான். இந்த தட்டில் வந்து ஒடிசாவில் வந்து சாப்பிட்டு முடிச்ச அப்புறமா இந்த தட்டில் அதே இலையில வந்து பாயாசம் சாப்பிடுவாங்க. சாப்பாடு சாப்பிட்டுட்டு சாப்பாடு டால்மா ஊறுகாய் சாப்பிட்டுட்டாங்கன்னா அந்த இலையை சுத்தமாக தொடச்சிட்டு சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல பாயாசம் ஊற்றி சாப்பிடுவாங்க. இதுதான் வந்து கல்யாண வீட்டில் நல்ல விசேஷ வீட்டில் எல்லார் வீட்லேயுமே அப்படி தான் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு பழக்கம். நீங்கள் யார்கிட்ட வேணால் கேட்டு பார்க்கலாம். எல்லா ஒரிசாக்காரங்களும் ஒரே மாதிரி பதில் தான் சொல்லுவாங்க. சாப்பிட்ட அதே இலையில தான் வந்து பாயாசம் சாப்பிடுவாங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் எங்கள் சின்ன மாமியார் இங்கே உட்காந்துட்டு வெயில் வந்த அப்புறமா எண்ணெயெல்லாம் தேய்ச்சிட்டு இருந்தாங்க. நான் இங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த குழா வந்து 2 ஃபேமிலிக்குமே சேர்த்து பின்னாடி லாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி கொத்தமல்லி போட்டிருந்தாங்க. இதுதான் ஒடிசாவில் கட்டிக்கி தனியா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நிறைய ரெமெடிஸ்க்கெலாம் கூட யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு. வெடிச்சாச்சு. வெடித்த அப்புறமா அதில் வந்து தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணணும். தேங்காய் துருவி எடுத்து வச்சாச்சு. அந்த தேங்காய் வந்து துருவினதை இப்போ அதில் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிடணும் சாதம் வெடித்த அப்புறமா. ஏன்னா இது வந்து கெச்சடி அப்படின்னும் போது தேங்காய் துருவல் கண்டிப்பாக போடணும்னு சொல்லுவாங்க. சாதம் வெடிக்கும் போது நான் பார்த்து வெடிங்கக்கா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஏன்னா பயமாக இருக்குது பார்க்கும்போதே. நீங்கள் பாத்திரத்தை விட்டிங்கனாலும் பரவாயில்ல, அவங்க மேலே எதுவும் பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்க வந்து அடுப்பு உடஞ்சிட போகுது அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுப்பு உடஞ்சாலும் பரவாயில்ல, அவங்க ரெடி பண்ணுவாங்க, நீங்கள் உங்கள் கை மேலே கொட்டிக்காமல் பார்த்து வெடிங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு தான் சிரித்தாங்க. அதுக்கப்புறமா பொறுமையாக வந்து வெடிச்சிட்டாங்க. வெடித்து முடித்த அப்புறமா எடுத்து வச்சு தேங்காய் வந்து போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக பெரிய பாத்திரம், ஆனால் சாப்பாடு பாதி தான் இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தேங்காய் அதிலே போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதுவே வந்து சின்ன பாத்திரமாக இருந்தால் 2 பாத்திரத்துக்கு மாற்றி தேங்காய் துருவல் போடுவாங்க. இது பெரிய பாத்திரம்னால இதுக்குள்ளே போட்டுட்டு கொஞ்சம் நெட்டரிசின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வெடிச்சிட்டு தேங்காய் துருவல் போட்டுட்டு இப்படி கலர ஆரம்பித்தாங்க. அங்கே வந்து வெளிச்சம் தெரியலன்னு என்னை டார்ச் போட சொன்னாங்க. நான் வந்து கேமரா ஆன் பண்ணி அந்த டார்ச் போட்டு விட்டுட்டேன். அதனால தான் இது ரெக்கார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டாங்க. சாதம் ரெடி. ஆக்சுவலாக 2:30 மணி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 2 மணி ஆகிடுச்சு. இவங்க வந்து முதல்லையே பாயசம் வச்சுட்டு கொஞ்சம் ஊறுகாயெல்லாம் செஞ்சுருந்தாங்கன்னா நாங்கள் வந்த உடனே சாதமும் டால்மாவும் செஞ்சுருந்தா போதும். இவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அவங்க வீட்டு வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்ததுனால அவ்வளோ வந்து லேட் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அவங்க எப்போவுமே அப்படி தானே அப்படின்னு தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக எல்லாருமே அந்த மாதிரி கிடையாது. அவங்கவுங்க வீட்டில் வேலை இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம வந்து சீக்கிரமாக செய்யணும் இல்லையா. எல்லாருக்கும் அவங்க வீட்டில் அவங்க வேலைக்கு பார்க்கணும், அவங்க வீட்டில் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும், அவங்க வேலையை முடிச்சுட்டு வரணும், அந்த மாதிரி இருக்கும். நான் வந்து வீட்டில் மாமனாருக்கு மெடிசன் கொடுப்பேன். பசங்க டியூஷன்லேருந்து வந்த அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து மாமனாருக்கு மெடிசன் கொடுத்துட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கதவை சாத்திட்டு அதுக்கப்புறமா தான் வந்தேன். அதை வந்து அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்கக்கிட்ட சரி பெரியவங்க இல்லையா, நம்ம எதிர்த்து பேசக்கூடாதுனால அவங்க தப்பாக பேசினாலுமே இல்லை நான் இந்த வேலை பார்த்துட்டு இருந்தேன் அந்த வேலை பார்த்துட்டு இருந்தேன்னு நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பரிமாற ஆரம்பிச்சிட்டோம். சாப்பாடு வந்து ரெடி ஆகும்போது 2:30 கிட்டத்தட்ட ஆகிடுச்சு. எல்லோரையும் பசங்களை ஃபஸ்ட்டு உட்கார சொல்லிவிட்டு சாப்பாடு போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா மாமனார் வந்தாங்க. மாமனாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு நான் வந்து இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் சாப்பிடும்போது அவங்க தட்டில் வந்து கொஞ்சம் உப்பு
வச்சு சாப்பாடு வந்து பரிமாற ஆரம்பித்தேன். இவங்க வந்து கீரை செய்யணும் அப்படின்றதுனால ஃபுட்டனமும் காஞ்ச மிளகா வேணுன்றதுனால அதை எடுத்து கொடுத்துட்ருந்தேன். ஆக்சுவலாக இந்த கீரை வீடியோவை நான் ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன். செம்ம சூப்பராக இருக்குங்க. அது எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். முள்ளங்கி கீரை. அதுக்கப்புறமா சாப்பாடு வந்து இந்த மாதிரி 2 பாத்திரத்துக்கு மாற்றி போட்டுட்டு இதிலேருந்து ஃபஸ்ட்டு பரிமாறலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் அந்த மாதிரின்னு ஆரம்பித்தாச்சு. நான் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். சாப்பாடு எல்லாேருக்கும் பரிமாறத்துக்கு ஒருத்தரும் சாப்பாடு, டால்மா, ஊறுகாய், பாயசம். ஐயோ, சாப்பாடு எடுத்துகிட்டு போகும்போது கரெக்டாக எங்கள் பெரிய ஓரக்குத்தியோட வீட்டுக்காரர் அந்த பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே யூட்டன் போட்டு மறுபடியும் அதே ரூமுக்குள்ளே போயிட்டேன். சுட சுட சாப்பாடு வேறு பிடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க போன அப்புறமா மறுபடியும் போயிட்டு எல்லாேருக்கும் சாப்பாடு பரிமாற ஆரம்பித்தேன். எல்லாம் பசங்களாம் உட்காந்துருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறமா பெரிய பசங்கள்லாம் வந்துட்டாங்க. எல்லோரும் உட்காந்துட்டு சாப்பிட ஆரம்பித்தோன்னே இதாங்க அந்த கீரை பொரியல். சூப்பராக ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் செம்ம சூப்பராக இருக்கும். அதை எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். முள்ளங்கி உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். சாப்பாடு எனக்கு பரிமாறின சாப்பாடு ஆக்சுவலாக 2 பேருக்கு சேர்த்து பரிமாறினது. நான் ஒண்டியாக தான் சாப்பிட்டேன். எங்கள் ஓரக்குத்தி வந்து மறுபடியும் 2 பேர் வந்ததுனால நான் உட்காந்துட்டதுனால அவங்க வந்த உடனே சரின்னு அங்கே போய் பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து இங்கே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு பாதி தாங்க சாப்பிட்டேன், மீதி சாப்பிடல. ஏன்னா சாப்பிடும்போது 3:30 மணி கிட்டத்தட்ட. அதனால் சாப்பிடவே முடியல. கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு மீதியை வந்து மாடு தொட்டியில் போட்டாச்சு. சாப்பாடு, ஊறுகாய், கீரை இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்ச அப்புறமா பாயாசம் சாப்பிட்டேன். நானும் எங்கள் நாத்தனாரும் என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தாங்க. நான் சாப்பிட்டு எந்திரிச்சு கிளம்பும்போது இவங்க சாப்பிடும்போது மறுபடியும் வேறு யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு மறுபடியும் பரிமாறணும். அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டோம். ஒருத்தராக சாப்பிட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போது எங்கள் மாமியார் வந்து பால் கொண்டு வந்து எப்போவுமே வீட்டில் கொடுப்பாங்க. வீட்டில் இருப்பேன் சூடு பண்ணுறதுக்கு. இன்றைக்கி வந்து நான் வரலைனால வீட்டில் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. பசங்க வந்து இங்கே டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. வாங்க போகலான்னு கூப்பிட்டா வரல 2 பேருமே. இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நாத்தனார் பொண்ணு வந்திருக்கா இல்லையா, லைவில் கூட பார்த்துருப்போம். அவள் வந்து சொன்னால் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் நான் வந்து அப்புறமா வரோம் அப்படின்னு சொல்லுவா. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து 4 மணிக்கு கிளம்புனேன். நானும் எங்கள் ஓரக்குத்தியும் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வந்து வீட்டோட முன்னாடி பக்கம் வந்துட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா தான் வந்து அங்கேருந்து வந்தோம். வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பக்கம் ரூமுக்கு போயிட்டாங்க. நாங்கள் வந்து இந்த பக்கம் அப்படியே எங்கள் வீட்டுக்கு நான் வந்துட்டேன். வந்துட்டு இருக்கும்போது 2 பேர் வழியில் நின்று பேசினாங்க லேடிஸு. அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசிவிட்டு மறுபடியும் வந்து ரோட்டில் வந்து நடந்து வந்தோம். 4 மணி கிட்டத்தட்ட 4 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. வரும்போது இப்படி தான் வந்து ரோட் சைடில் வீடெல்லாம் இருக்கும். எல்லாருமே வந்து வெளியில் லேடிஸுங்கெல்லாம் இப்போல்லாம் பார்த்துக்கும் போது தானே பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு அக்கா வந்து இவங்க வீட்டில் தான் நாங்கள் பால் வாங்குகிறோம். தினமும் வந்து மாமியார் பால் கொண்டு வராங்கல்ல, இவங்கக்கிட்ட தான் வாங்குறாங்க. அந்த அக்கா வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. வேலை ஜாஸ்தி, அவங்க பொண்ணு ஊருக்கு போயிருக்கான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தினமும் வந்து 1/2 லிட்டர் பால் இவங்கக்கிட்ட தான் வாங்குகிறோம். இங்கேருந்து மாமியார் வந்து தினமும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. நான் சொல்லுவேன் இல்லையா வீடியோஸில், பால் கொண்டு வந்தாங்க சூடு பண்ணுறேன்னு சொல்லி, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பொறுமையாக நானும் எங்கள் ஓரகத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கதை பேசிக்கிட்டு வந்தோம். அவங்க இந்த கதை சொல்கிறது அந்த கதை சொல்கிறதுன்னு 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிவிட்டு அதுக்கப்புறமா 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் வீடு வாசல்லாம் பெருக்கணும், வேலை இருந்தது. சரி 2 மணிக்கு லைவ் பண்ணலேன்னு சொல்லி மறுபடியும் ஒரு லைவ் பண்ணியிருந்தேன் 4 மணிக்கு மேலே. அதுக்கப்புறம் லைவ் முடிச்சுட்டு மறுபடியும் வீடு வாசல்லாம் பெருக்கி சாமி பூஜை பண்ணி பகவத்கீதை படிச்சுட்டு எல்லா வேலையும் பண்ணிவிட்டு நைட்டுக்கு வந்து சமைக்க வேண்டிய வேலை இல்லை. ஏன்னா இப்போ தான் 4 மணிக்கு வேலை முடிஞ்சிருக்கு இல்லையா, அதனால் ஒரேடியாக வந்து எல்லோரும் சமைச்சு வச்சாச்சு. சமைச்சதே இன்னும் இருக்குது. நைட்டுக்கும் அதே சாப்பிட்டுக்க வேண்டியது தான். சப்பாத்தி மட்டும் செய்யணும்னா செய்வாங்க ஒரு சிலர், இல்லைனா சாப்பாடே எல்லோரும் சாப்பிட்டுப்பாங்க. இங்கேருந்து பார்த்தா எங்கள் வீடு தெரியுதுங்களா, அந்த பச்சை கலர் கவர் வந்து கட்டியிருக்கோம் இல்லைங்களா, அங்கே தான் நேராக போனோம். லெஃப்ட் சைடில் அவங்க கிளம்பிட்டாங்க. நான் இந்த பக்கமாக போயிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் டே விலாகு. இன்றைக்கி ஓரக்குத்தி வீட்டில் போயிட்டு இந்த மாதிரி பிறந்த நாள் ஃபங்க்ஷன் இப்படி தான் பண்ணோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.